உப்பு என்று சொல்லப்படும்போது ஆண்டவர் சொல்றாரு, "நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க." அந்த பூமியில வேற இல்ல. நீங்க தான் உப்பு. உங்கள சுத்தி இருக்கிற காரியங்கள்ல உப்பு இல்ல. நீங்க அங்க இருக்கும்போது, உங்களுடைய உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த மதிப்பான காரியங்கள எல்லாம் அந்த சூழ்நிலையில நீங்க ஊற்றி விடுறீங்க. அதோட மிக்ஸ் பண்றீங்க. அவர்களும் உங்கள அந்த நீங்க போடுறதுனால, அந்த உப்ப போடுறதுனால அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அப்படின்னா நீங்க வந்து ஊரோட ஒத்து வாழல. உங்க அவங்களோட மோதவும் செய்யல. நீங்க உங்க அந்த உப்பற்ற, அந்த சாரமற்ற அந்த சூழ்நிலையில உங்க உப்ப கொண்டு போய் போட்டீங்க. ஆமென். அதிகமான உலக பிரகாரமான ஜனங்கள் இருக்கிற ஒரு வேலை தளத்தில இருக்கீங்க. அப்படி வச்சுக்கலாமே. நல்ல குடும்பத்தில இருக்கீங்க. பல சமயங்கள்ல இந்த சாட்சிகளை கேட்டிருக்கேன். நீங்க ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. உங்க குடும்பத்தில யாருமே ரட்சிக்கப்படல. ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பொறுமை, உங்களுக்குள்ள இருக்கிற மன்னிக்கிற சுவாபம், உங்களுக்குள்ள இருக்கிற அன்பு, இவைகள் உப்பாக உங்க குடும்பத்தில இறங்கும்போது, மற்றவர்களுக்கும் அந்த உப்பு வருது, ரட்சிக்கப்படுகிறாங்க. நீங்க அவங்ககிட்டருந்து பிரிஞ்சு போயிரல. ஆனா உங்களுக்குள்ள இருக்க அந்த ராஜ்யத்தின் மதிப்பான காரியங்கள், பொறுமையாய் இருப்பது, மன்னிப்பது, இரக்கமாய் இருப்பது, இவைகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய், ஆனால் நிச்சயமாய் உங்க சூழ்நிலையில கொண்டாருங்க. உங்க வேலை தளத்தையே நீங்க மாற்றலாம். எப்படி உப்பு வந்து அந்த சாப்பாட்டுல சேரும்போது, அந்த சாப்பாட்டையும் சுவையானதாக, நறுமணம் உள்ளதாக மாறுதோ, நீங்க உங்களுக்கு இருக்க அந்த நற்குணங்கள் அங்க நேர்த்திகள் சேரும்போது, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "சும்மா வீட்லயே உட்கார்ந்துராத. நான் அ நல்ல ஆளு எல்லாம் கத்துக்கிட்டேன் ஜெப அறையில. நான் ஆஃபீஸ்ல போய் நான் கிறிஸ்தவன்னு யாருக்கும் தெரியக்கூடாது." அப்படி இல்ல. நீ பாட்டில்ல இருக்காத. சால்ட் வந்து பாட்டில்ல இருக்கக்கூடாது. அங்க சாப் ஸ் சால்ட்டு உப்பே இல்லாத சாப்பாடு இங்க இருக்குது. நீ உப்பு பாட்டில்ல இருக்கிற. என்ன பிரயோஜனம்? அங்க மிக்ஸ் ஆகும். சால்ட் இஸ் யுவர் எக்ஸலன்ஸ் இன் ஆக்ஷன். உங்க வாழ்க்கையில நீங்க நேர்த்தியை ஜெப அறையில கற்றுக்கிட்டீங்க இல்லையா? அதை நீங்க கிரியையில, உங்க சூழ்நிலையில உபயோகப்படுத்துவது தான் உப்பு என்று ஆண்டவர் சொல்லிக் குடுக்கிறார்.